அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கொதிஸ்னேம். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா கோல்டன் ஸ்டார் காம்படிஷனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நம்ம மார்னிங்கே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, இந்த கோல்டன் ஸ்டாருக்கான காம்படிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 28 வெள்ளிக்கிழமை மார்னிங் 5 மணிக்கு. ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்களா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? அதே ஏர்லி மார்னிங் 5 o'clock அந்த டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உண்டான போர்ஷன் நான் மார்னிங்கே நம்ம வீடியோ பதிவில் சொல்லியிருப்போம். இருந்தாலும் இங்கே ஓரலாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், தமிழை பொறுத்த வரைக்கும் 7th நியூ புக்கு ஃபுல்லாக, அதுவும் சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நான் கடைசியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மற்றது அதாவது ஃபுல் பாடமாக படிக்க வேண்டியது என்னென்ன, அதாவது யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா தமிழில், அது ரிலேட்டடாக இருக்கிறது கடைசி பக்கம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருக்குறளை பார்த்தோன்னா அவை அஞ்சாமை கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அதிகாரங்கள். இலக்கணத்தில் பார்த்தோன்னா லைவ் கிளாஸ் கொஸ்டின் நம்பர் 1 to 200. ஜிகே பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 4 பாடங்கள்: ஊரக பொருளாதாரம், தேசிய காந்திய காலகட்டம், தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, உள்ளாட்சி அரசாங்கம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பாடங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 மாடல் சம் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து 5 மாடல் சம் பார்த்தோன்னா அது 5 டைப் ஆஃப் சம்மு. ஓகேங்களா? ரீசனிங்கில். ஓகே, 7th நியூ புக்கு நீங்கள் படிக்கும்போது எல்லா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நீங்கள் நல்லா தரவாக படிக்கணும். அதேமாதிரி எல்லா இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி நல்லா படிக்கணும். எல்லா இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நல்லா தரவாக படிக்கணும். அதே மாதிரி 7th இருக்கக்கூடிய அந்த திருக்குறளும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? நாங்கள் செப்பரேட்டாக 2 அதிகாரம் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் 7th இருக்கக்கூடிய திருக்குறளும் ஓரலாக படிச்சுங்க. அது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது நல்லா டெப்த்தாக படிச்சுங்க. இப்போதைக்கு ஓரலாக நீங்கள் ரீட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி யூனிட் 7 பேஸ்டு லெசன்ஸ், அதாவது அடுத்த பேஜில் நான் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே ஃபுல் லெசனாக படிக்கணும். அடுத்து பொருள் தருக, எல்லா செய்யுள் பகுதியிலும் இருக்கக்கூடிய பொருள் தருக கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும். கலைச்சொற்களும் நீங்கள் பார்த்தோன்னா எல்லா இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் நீங்கள் நல்லா தரவாக படிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், யூனிட் 7 பேஸ்டு 7th தமிழில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த ஜிகேக்கு தேவையான இந்த 4 பாடத்துக்கு உண்டான மெட்டீரியல் ஜிகே தமிழ்லையும் அமைச்சிருக்கோம், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு இலக்கணம் 1 to 200 கொஸ்டின் ஆன்சரும் நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 7th தமிழ் ஃபுல் புக்கு பிடிஎஃப்பும் நம்ம டேர்ம் வைஸ் 3 டேர்முக்கும் மெர்ச் பண்ணி ஒரே பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியது இருக்குது, திருக்குறளும் இந்த மேக்ஸ் மட்டும் தான். திருக்குறள் கிளாஸ் நாளைக்கு இருக்கும், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு திருக்குறள் முடிஞ்சதும் திருக்குறளோட பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருவோம், மேக்ஸ் முடிஞ்சதும் மேக்ஸோட பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருப்போம். புரியுதுங்களா? மீது எல்லாமே உங்களுக்கு கையில் ரெடியாக இருக்குது. நீங்கள் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு அப்பப்போ லைவ் கிளாஸு நம்ம பார்த்தோன்னா லைவ் டெஸ்ட் அது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஏதாவது ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எப்படி என்னென்னு பிளான் பண்ணிவிட்டு பக்காவாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 7th தமிழில் நீங்கள் இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா தமிழின் தொன்மை சிறப்பு நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அதாவது தமிழின் தொன்மை சிறப்புக்குள்ளே இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிறது 7th நியூ புக்கில் கவர் ஆகும். அதே மாதிரி எங்கள் தமிழ் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் அவர் டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆவார். ஸோ அப்போ அது ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும். நாலடியாருடைய அழியா செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல் பகுதி தரவாக படிக்கணும். பழமொழி 400 விருந்தோம்பல் ஃபுல்லாக படிக்கணும். பாரதிதாசன் இன்பத்தமிழ் கல்வி நல்லா தரவாக படிக்கணும். அடுத்து தவதிரு குன்றக்குடி அடிகளார், இதுவும் நான் நல்லா டெப்த்தாக படிக்கணும். தலைவர் காயிதே மில்லத் கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கும் நம்ம படிக்கணும். உருத்திரங்கண்ணனார் அவர் பார்த்தினா கலங்கரை விளக்கம், அப்போ அவர் சிலபஸில் கவர் ஆகிறாரு, ஃபுல்லாக படிக்கணும். அந்த உருத்திரங்கண்ணர் கலங்கரை விளக்கம்னா அப்போ அந்த கலங்கரை விளக்கம் சம்மந்தப்பட்டது எல்லாமே படிச்சிடணும். அதில் பாரபட்சமே இருக்கக்கூடாது. A to Z எல்லா தகவலும் நல்லா தரவாக படிச்சுக்கணும். எப்படி வேணால் கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து கீவா ஜெகநாதன் வயலும் வாழ்வும். அடுத்து பழமொழிகள் பொருளறிதல், இந்த சொலவடைகள்னு ஒரு உரைநடை கொடுத்துருப்பாங்க. அது இந்த பழமொழிகளிலிருந்து கேள்வி கேட்கறனால அதுவும் தரவாக படிச்சுக்கணும். இதெல்லாம் தான் பார்த்தோன்னா நீங்கள் 7th தமிழில் படிக்க வேண்டியது. ஸோ கம்மிங் அந்த கோல்டன் ஸ்டாருக்கான காம்படிஷனில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டபுளாக இருக்கும். அதாவது நமக்கு இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் 50 கொஸ்டின் தான் கொடுத்துருப்போம். பட் நம்ம கோல்டன் ஸ்டாரில் மினிமம் பார்த்தோன்னா உங்களுக்கு 100க்கு மேலே தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது மினிமம் 100 இருக்கும். அதை தாண்டி எவ்வளோ இருக்குங்கிறது பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் பொறுத்து. பட் மினிமம் 100 கேள்விகள் இருக்கும். ஸோ அதை நான் கிட்ட வரும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு எல்லாருமே தரவாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு அப்பப்போ ஒரு டவுட் இருக்கும், நம்ம இப்படியே போனால் முடிச்சிட முடியுமா, இல்லை சிலபஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணுமா? என்ன பண்ணாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ படிக்கணுமோ, எவ்வளோ தெளிவாக தரவாக படிக்கணுமோ அதுதான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் நம்மளுடைய பழைய ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, டார்கெட் ஃபாலோ பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடங்கள் தான் இதுக்குள்ளேயும் வச்சுருக்கோம்.
ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஆப்டாக இருக்குது, இதை நான் கரெக்டாக முடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, இது இந்த 7 நாட்களுக்குள்ளே நான் இதை தெளிவாக தரவாக படிக்க முடியும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இதை தாண்டி எனக்கு டைம் இருக்குது, நான் இதை 4 நாள்லேயே முடிச்சிடுவேன்னா 3 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா வேறு ஏதாவது 2 பாடங்கள் சேர்த்து படிச்சுக்கங்க. அது எப்படி இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய பாடங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாடங்கள் படிக்கணும்னா படிங்க. இல்லை சார் எனக்கு இதுதான் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நம்பி இதை படிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை எப்படி கொண்டு போய் ஏப்ரலுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்க வச்சு கடைசி 60 நாள் ரிவிஷன் அதையும் பக்காவாக வந்து எதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணுமோ அதையும் படிக்க வச்சு ஆல்ரெடி படித்ததை ரிவிஷனும் பண்ண வச்சு எக்ஸாமலுக்கு எந்த அளவுக்கு உங்களை ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களை அனுப்ப முடியுமோ அதை அனுப்புறது எங்களுடைய பொறுப்பு. பட் அதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். 1000 சிந்தனைக்கு நடுவில் நம்ம வந்து படிக்கவே கூடாது. நம்ம மைண்டில் அதான் இதை ஃபாலோ பண்ண போகிறோம், அடுத்த 7 நாட்கள் நம்மளுடைய படிக்க வேண்டிய போர்ஷன் இது தான் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது மட்டும்தான் நோக்கமாக இருக்கணும். வேறு எதை பற்றியும் யோசனை இருக்கவே கூடாது. எத்தனை பேர் படிக்கிறாங்க, அத்தனை பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ காம்படிஷன் அவ்வளோ காம்படிஷன், இங்கே வேலைக்கே ஆகாது. இங்கே நீ படித்ததுலேருந்து கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் போட்டால் உங்களுக்கு 1 மார்க், அவ்வளோதான். எத்தனை பேர் எடுத்தாலும் நீங்களும் 1 மார்க் எடுப்பீங்க, அவனும் 1 மார்க் எடுப்பான். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் தப்பு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பின்னாடி போவீங்களே தவிர இன்னொருத்த முன்னாடி போகிறதுனால நீங்கள் பின்னாடி போக மாட்டீங்க. அது எப்போவுமே மைண்டில் வச்சுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாருமே மற்ற நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க காம்படிஷனு, அதனால் நான் கம்மியாக அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் பின்னாடி நிற்பீங்க, நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி நிற்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ தப்பு நம்ம மேலே இருக்குது. நாம் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம், நாம் இந்த போர்ஷனை படிக்காமல் விட்டுருக்கோம். அப்போ நம்ம தப்பு நம்ம மேலே தானே இருக்குது. நமக்கு முன்னாடி போனவங்க வந்து இங்கே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நமக்கு முன்னாடி போனவங்க பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் நல்லா பண்ணியிருக்க, அவன் போயிட்டான். நீ தப்பு பண்ணியிருக்க, பின்னாடி இருக்க. அவன் முன்னாடி போனதுக்காக நீங்கள் பின்னாடி இல்லை. அது நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாராலையும் முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற வில் பவர் உங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிற எனக்கு தெரியும். அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருந்து நான் வெளியில் உங்களுக்கே நான் காட்டிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? இன்னும் ஏப்ரல் மாதம்லாம் முடிக்கும் போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் பவர் எனர்ஜெட்டிக்கோடு நீங்கள் இருப்பீங்க. அதாவது எப்படி இருப்பீங்கன்னா அந்த டைமில் இப்போ வண்டி மெதுவாக மூவ் ஆகிட்டே போகுது. இப்போ தான் வந்து வண்டி இது வரைக்கும் வந்து ஒரு ஓரமாக ஒரு இடத்துல மெதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டு காற்று போக்கில் போயிட்டு இருந்துச்சு வண்டி. இப்போ கரெக்டான ஒரு ரோடு, ஒரு பாதையில் உங்கள் வண்டி நிற்குது, அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்கள் வண்டி கூட இவ்வளோ என் வண்டி கூட இவ்வளோ ஸ்பீடாக போகுமானே உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் வண்டி எந்தளவுக்கு ஸ்பீடாக போகுங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? மார்ச் மாதம் முடியும் போதும் ஏப்ரல் முடியும் போதும் வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடு போகும். இவ்வளோ தான் என்னுடைய வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்போ கடைசி 2 மாதங்கள் நீங்கள் போகிற வேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக, அதாவது இது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதின ஒரு மைண்ட் தாட்டு, ஓகேங்களா, இந்த எக்ஸாம் எழுதுகிற மைண்ட் தாட்டுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்ம இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே செய்யாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. அது யார் வேணால் உருவாக்கலாம். என்னால் முடியும், நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஓகே தான். ஆனால் என்னால் முடியுங்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு செயல் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டாரு, இந்த கோல்டன் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது என்னாலையும் 7 மணிக்கு எந்திரிக்க முடியுது, என்னாலே ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுது, என்னாலையும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க முடியுதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கள. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அடுத்த கோல்டன் ஸ்டார் வாங்கி காட்டுறேன்ட்டு சொல்கிறீங்கல்ல, ஒரு புரிதலுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுங்கிறது அதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஒரு இது வரைக்கும் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை விடவே இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்ல முடியாது. ஒரு கான்ஃபிடென்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஏன்னா ஒரு செயல் மூலமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த கான்ஃபிடென்ட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வர வச்சுருக்கீங்க. புரியுதுங்களா? பேச்சுக்கு சொல்கிறதுக்கும் அதே செயல் மூலமாக என்னை அது புரிஞ்சு நான் பண்ணியிருக்கேன். அதாவது என்னால் இவ்வளோ தூரம் ஓட முடியுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு இருக்கிறது ஓகே தான். ஆனால் நான் பாதி தூரம் ஓடினதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம் ஓடுறேன்டா, அப்போ நான் இன்னும் நினச்சேன்னா சூப்பராக ஓடுவேனே. அப்போ ஓடி முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோடைய வேல்யூவும் சரி பவரும் சரி ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். எனக்கு இது போதும். அடுத்து கோல்டன் ஸ்டாரில் நீங்கள் அட்டர் பண்ணி முடிக்கும் போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு உண்டான பவர் ஏறிக்கிட்டே போகும். அதாவது உங்களை பற்றி நீங்களே புரிய ஆரம்பிப்பீங்க. இந்த தடவை நம்ம போஸ்டிங் அடித்தே திருந்தா, போஸ்டிங் அடிக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, நல்ல மார்க்கோட போஸ்டிங் அடிக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. 2 வருஷம் 3 வருஷமாக படிக்கிறவங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க எல்லாருமே ஜஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நாம் தேவையான போஸ்டிங்கை நாம் எடுக்கணும்.
நல்ல மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணணும். அதுதான் உங்களுடைய அல்டிமேட் கோலாக இருக்கணும். இங்கே ஓடுறவங்க எல்லாமே ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுங்கிற அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே வரவே வராதிங்க. நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். அதுக்கு உண்டானது என்னென்ன உங்களை ட்ரெயின் அப் பண்ணுமோ, என்னென்ன வழியில் உங்களை பார்த்தீங்கன்னா மெருகேற்றணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து படிக்கிறத மட்டும் கவனம் செலுத்துங்க, வேறு எதை பற்றி வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை நல்லா தரவாக முடிங்க. இதை தரவாக முடிக்கிறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபுல் சப்போர்ட் பண்ணி கடைசியில் நீங்கள் எப்போவுமே அந்த வெள்ளிக்கிழமை போய் அந்த டெஸ்ட் எழுதும் போதே எப்போவுமே அந்த வெள்ளிக்கிழமை மார்னிங் டெஸ்ட் எழுதும் போதே நாள் நைட்லேருந்து நமக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வாரம் அந்த டெஸ்ட்டுனாலே அன்றைக்கி நைட்டு பார்த்தோன்னா தூக்கம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்குது எல்லாருக்குமே. சாலிடாகவே தூக்கமும் வர மாட்டேங்குது. அந்த டெஸ்ட்டை நல்லபடியாக எழுதி முடிச்சிடும்டா, முடிச்சுட்டு கூட ஒரு ஹாஃப் டே தூங்கிடலாம், அன்றைக்கி நைட்டு கூட தூங்கிடலாம்டா. ஆனால் அந்த நாள் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரியல் எக்ஸாம் ஃபியர் உங்களுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் முன்னாடி தானே அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும், தூக்கம் வராது, 2 மணிக்கு எழுந்து படிக்கணும், 4 மணிக்கு எழுந்து இப்போ ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஏன் வருது? அதுக்குள்ளே முழுசாக நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதோட ஃப்ளோவை எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க. என்ன ஒரு இஷ்யூ நடந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும், வீட்டில் என்ன ஒரு தடை வந்தாலும், என்ன இன்ட்ரப்ட் வந்தாலுமே சரி, அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு கடந்து அடுத்தது நம்ம மூவ் பண்ணணுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சிங்க. எந்த இடத்துலையும் பிரேக் விட்டுறாதீங்க, மனசளவில் பிரேக் விட்டுறாதீங்க. ஓகே, எனக்கு பிரச்சனையா அப்படியே படிக்க முடியல, பரவாயில்ல, அப்படியே முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு உட்காந்து அட்லீஸ்ட் 2 மணி நேரமாச்சும் படிச்சிடணும், 1 மணி நேரமாச்சும் படிச்சுட்டு படிச்சிடுங்க, அவ்வளோதான். பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதுக்கு இங்கே டைமே கிடையாது. பெஸ்ட்டு கொடுக்கணும். வர வெள்ளிக்கிழமை கோல்டன் ஸ்டாரில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் தாட் வைங்க. நீங்கள் போடுற உழைப்புக்கு உண்டான கிரெடிட் உங்களுக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? கிளியராக? ஸோ அதுக்கு உண்டான உழைப்பு எங்கள் சைடில் ஃபுல் சப்போர்ட் நம்ம கிஷோப் அகாடமி இருக்குது. நீங்கள் நம்பி வாங்க, கன்ஃபார்ம் உங்களை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைக்கிறோம். அது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்களை மெருகேற்றுறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? கிளியராக? ஓகே, நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உடனே டேக்கர் பண்ணிங்க. கரெக்டான டைம் கொஞ்சம் சாப்பிட்டுங்க. மினிமம் தூக்கம் கம்பல்சரி இருக்கணும். ரொம்ப தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. எக்ஸாம் அதாவது இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை எக்ஸாமுங்கும் போது வியாழக்கிழமை நைட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு அப்போ கூட பிரச்சனை கிடையாது. பட் டெய்லி அதை பண்ணாதீங்க. ஓகேங்களா? டெய்லி நம்ம பண்ணக்கூடாது. கொஞ்சம் தூக்கமும் ஃபுட்டும் கரெக்டாக ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு கிடைக்கிற டைமை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்தாலே சூப்பராக முடிக்கலாம். கடைசி ஒரு நாள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஏன்னா இப்போ தூக்கம் வராது, நம்ம நினச்சாலும் தூக்கம் வராது, அது ஓகே. பட் எல்லா நாளும் அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் தூக்கங்கிறது மினிமம் தேவை. 5 to 6 ஹவர்ஸுங்கிறது மினிமம் தேவை. அதுக்கப்புறம் இருக்கிற டைம் நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். கிளியராக? புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த தகவல் நான் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் தேவையான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ் எப்போங்கிறது நான் டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.